ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே. இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட vlog இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட ரொட்டீன் vlogல உங்களுக்கோ உங்களோட லைஃபுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான சில டிப்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் என்னோடய vlog இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்க மாதிரியான vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கான டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்னைய ரொட்டீன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஷார்ட்டாக அவங்க கூட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே டாப்பிக்குள்ளே போயிடலாம். மார்னிங் எப்பவும் போல் நான் வாசலில் கோலம் போடுறது, அதுக்கப்புறம் என்னோடய க்ளீனிங் ரொட்டீன், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணது, அது வரைக்கும் ஒரு சில கிளிப்பிங்ஸ் நான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பொட்டிக்கில் ஒரு சில ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு. அது எல்லாத்தையும் பேக் பண்ணி கொரியருக்கு ரெடி பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்லேருந்து vlog கண்டினியூ பண்ணேன். அப்போது பூஜை பண்ணது, அதுக்கப்புறம் டின்னர் ரெடி பண்ணது, அந்த மாதிரியான கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையுமே நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி நாள் ரொட்டீன் இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக இனிப்பு பணியாரமோ கார பணியாரமோ நம்ம பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் எங்கள் ஊர் சைடு பணியாரம் தனியாக, அதாவது வெள்ளை பணியாரம் தனியாக, கருப்பட்டி பாகு தனியாக ரெடி பண்ணி அதை சேர்த்து சாப்பிடுவோம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் குட்டீஸ்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ் இது. ரொம்ப ரேராக எப்போவாவது எனக்கு தோணுச்சு அப்படின்னா நான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணேன். ஏன்னா யூஸ்வலாக மார்னிங் டைமில் ஸ்வீட்டாக எடுத்துக்கிற பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரிலாம் ரொம்ப விருப்பப்பட மாட்டேன். பட் எனக்கு இன்றைக்கி அது சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால ரெடி பண்ணேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த வேலைகள் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் நான் பண்ணிவிட்டு இந்த vlog கண்டினியூ பண்ணியிருந்தேன். வாங்க அப்படியே என்னோடய vlog பார்த்துக்கிட்டே இன்றைக்கான டாப்பிக்குள்ளே போகலாமா? இன்றைக்கான டாப்பிக்கில் நம்ம பேச போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீக்ளட்டரிங். நம்மள நிறைய பேருக்கு வீட்டை க்ளீனாக நீட்டாக வச்சுக்கணும், எப்பவும் பளிச்சுன்னு இருக்க மாதிரி வச்சுக்கணும், வீட்டில் இருக்க வேலைகள் கம்மியாக இருக்கணும், க்ளீனிங் டைம் அப்படின்னு அதுக்கே நிறைய நேரம் நம்ம ஒதுக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நினைப்போம். ஆனால் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, வீட்டில் தேவையில்லாத நிறைய பொருட்களை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். நமக்கே தெரியாது எதுக்காக அதை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதை சேர்த்து வச்சுக்கிறது மூலமாக இடம் ஒரு பக்கம் அடைச்சிட்டே இருக்குது பத்தாதுன்னு, ஒரு பக்கம் க்ளீனிங் வேலைகளும் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம எங்கே போய் க்ளீனிங் டைமை குறைக்கிறது? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் தேவையில்லாத பொருட்களை டீக்ளட்டர் பண்ணுறதுக்கான ஒரு சில முக்கியமான டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டிப், நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, அதை யூஸ் பண்ணணும்னு நினச்சி வாங்குறீங்க, பட் அதை ஒரு ஓரமாக தூக்கி வச்சிடுறீங்க. அப்புறமா யூஸ் பண்ணிக்கலான்னு. அதுக்கப்புறம் அது உங்கள் ஞாபகத்திலே இல்லை. எப்போவோ வீடெல்லாம் நீங்கள் டீப் க்ளீன் பண்ணுறப்ப பார்க்குறீங்க, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமாவோ ஒரு வருஷத்துக்கு அப்புறமாவோ. அப்போவும் நீங்கள் அந்த பொருளை எடுத்து வைக்கிறீங்க, அப்புறமா யூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறீங்க, யூஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பொருளை நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உண்மையாகவே அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றது தான் அர்த்தம். தேவை இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடிக்கடி அதை யூஸ் பண்ணியிருப்போம். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸோ இல்லை ஒரு 3 months ஒன்ஸோவாது அதை எடுத்து யூஸ் பண்ணணும்னு நம்ம மைண்டில் வந்திருக்கோம். நமக்கு அந்த பொருளோட தேவை அவ்வளவா இல்லை, அதுதான் உண்மை. ஏதோ ஒரு ஆர்வக்கோளாறில் அந்த பொருளை வாங்கியிருப்போம், அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சி இப்படியே போட்டு வச்சுருப்போம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது பொருட்கள் ரொம்ப வருஷமாக இல்லை ரொம்ப மாதமாக யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தீங்கன்னா அதை உடனே டீக்ளட்டர் பண்ணுங்கள். ஒன்று அந்த பொருளை ரீசேல் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வழியில் அதை ரீசேல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பொருள் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அதை கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அதை வீட்டில் இருந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அதை வீட்லேயே மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது இடத்த பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அது தேவையில்லாத க்ளீனிங் வேலைகளையும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு டீக்ளட்டர் பழக்கத்தை உங்களோட டெய்லி லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. செகண்ட் டிப், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் ஏதோ ஒரு ரீசன்னால் ரிப்பேர் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதை உடனே ரிப்பேர் பண்ணி திருப்பி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை அப்புறம் ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேக் பண்ணி ஓரமாக எடுத்து வைப்போம். அது 1 வாரம் ஆகும், 10 நாள் ஆகும், 1 மாதம் ஆகும். திரும்ப அதோட ஞாபகமே நமக்கு வராது. வேறு வேலைகளில் நம்மளோட கவனம் இருக்கிறதுனால அதை அப்படியே மறந்துடுவோம். இது என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே போட்டு வச்சு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் பார்க்குறப்ப அது ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ரிப்பேர்னால நம்ம அதை போட்டு வச்சுருந்துருப்போம். இப்போது ஒரு மாதக்கணக்காக அதை நம்ம எடுத்து ரிப்பேர் பண்ணாமலே போட்டதுனால அது யூஸ் பண்ணுற ஸ்டேஜ்லேயே கூட இல்லாத லெவலுக்கு போயிருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பொருட்களை நம்ம வீட்டில் போட்டு வச்சுருப்போம். அந்த மாதிரியான பொருட்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து ஒரு தடவை பாருங்கள், திருப்பி அதை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. இல்லைன்னா அதுக்கு பதிலாக வேறு பொருட்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க வீட்டில். அதை பண்ணாமல் அந்த ரிப்பேர் ஆன பொருளை மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் வீட்டில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வீட்டில் தேவையில்லாமல் ஒரு பக்கம் குப்பை சேர்ந்த மாதிரி வீடு மெஸ்ஸி ஆகிட்டே இருக்கும். ஆல்சோ அதை எங்கே எடுத்து வைக்கிறதுன்னு தெரியாமல் இந்த ரூமில் வைப்போம், அந்த ரூமில் வைப்போம், கபோர்டில் தூக்கி வைப்போம். இப்படியே நமக்கு தேவையில்லாத அந்த ஒரு பொருள் வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். இது தேவையில்லாமல் ஒரு க்ளீனிங் மெயின்டெனன்ஸையும் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை உடனே அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் டிப், ஒரு பொருளை நம்ம கிச்சனுக்கோ வீட்டுக்கோ ஜென்ரலாக தேவைப்படுது அப்படின்னு வாங்கியிருப்போம். அதை வாங்க போகும்போது நமக்கு 2 விஷயம்தான் மெயினாக இருந்திருக்கும். ஒன்று, அதை விருப்பப்பட்டு வாங்கணும்னு நினச்சிருப்போம், அது நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். இன்னொன்று, இந்த பர்பஸ்க்காக அது தேவை, இதை வாங்கினா இந்த வேலை வந்து ஈஸியாகும் அப்படின்னு நினச்சி வாங்கியிருப்போம். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் அதை ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், இல்லை அதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை ஒவ்வொரு தடவை நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணும்போதும் ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போதும் ரொம்ப டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை உடனே டீக்ளட்டர் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி பொருட்கள் வந்து வேலையை ஈஸியாக்கணுமே தவிர நம்மளுக்கு டென்ஷன் கொடுக்குற மாதிரியான விஷயமா மாறக்கூடாது. பொருட்களை விட நம்மளோட பீஸ்ஃபுல்லான மைண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இருக்க பொருட்களை உடனே ரீப்ளேஸ் பண்ணி புது பொருட்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து வாங்குங்க. அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.